இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த சுகஸ்தானம். முதலீட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சுயமான ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு ஸ்தானமும் கூட இந்த 4ஆம் இடம். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கும் சுயமாக ஒரு சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக மகர ராசி என்பவர்கள் இப்ப நான் ஒரு 3-6 மாதத்திற்கு மேலாக தான் கொஞ்சம் கொஞ்சமா தலை நிமிர்ந்து வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள், தேவையில்லாத ஒரு தன்மான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த 45 நாட்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் வாங்குறதுல முழு ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா காலி மனைகள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு ப்ரையாரிட்டி தான் அதிகப்படியாக இருக்கு. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுனாலதான் அவர்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றமே அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த செவ்வாய், அடுத்து 11ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த செவ்வாயும் கூட. அதனால உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும், எந்த இடத்துல சொத்து வாங்குறது, காலி மனைகள் வாங்குறது, தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த சொத்தை வாங்கலாம், அந்த வாரிசுகளினுடைய வாரிசு, இப்படி ஒரு 3 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல இந்த மகர ராசி என்பவர்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறதுல மிக அலாதியான ஒரு விருப்பம் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். ஆனாலும் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்ததுனால நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைத்த மகர ராசி என்பவர்கள் கூட இப்போ ஒரு சொத்துமே இல்லாம இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை அப்படின்னே சொல்லலாம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்து சிறுக சேமித்து எல்லாத்தையும் வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ ஸ்வைப் ஆகி முதல்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு தான் இந்த மகர ராசி என்பவர்கள் வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த ராசியில செவ்வாய் உச்சம் அடைகிறாரே, அப்படி இருக்கும்போது அந்த உச்சம் அடையக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு கடன் தொந்தரவு இருக்கு, என்னால வெளியில தலை கூட காட்ட முடியல, கடந்த 1 வருடத்திற்கு முன்னாடி தலைமறைவாக இருந்த ஒரு நபராக இருந்தேன் நானு, இப்போ எனக்கு அந்த கடன் பிரச்சனையினால இன்னமும் வேதனை அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு
அந்த மிகப்பெரிய ஒரு மனவேதனை எல்லாம் கொடுத்திருக்கும். அதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பெரிய அளவுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் அத நினைச்சு பார்த்தாலே அவர்களுடைய கண்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இரத்த கண்ணீர் விடாத ஒரு குறையாக தான் இருப்பாங்க. அந்த அளவு இருக்கு. ஒரு ஒரு மனவேதனை அப்படின்றது ஒரு ஆழ்ந்த ஒரு மனதுல இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம கிளறக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த கடன் ரீதியான விஷயத்துல தீர்த்து வைக்க போகுது. அந்த கடனில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பயிற்சி முழுமையாக கொடுக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பவர்களினுடைய 7ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் 10, 11 இடங்களையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம், கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, சுயமாக தொழிலுக்காக இடங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் லீஸ்ல கடையை வச்சிருப்பீங்க, யார்கிட்டயாவது வாடகைக்கு இருந்து அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதற்குண்டான உங்களுக்குன்னு அந்த தொழிலுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்ல நிறைய நிவாரணங்கள் அப்படின்றது இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு விபத்து, சில இடத்துல திடீர்னு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுறது, ஒரு தொற்று நோய்கள், ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட இப்படி எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அறியாமலேயே வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். இதனால எலும்புல பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இது எல்லாமே கடந்த 5 வருட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து, இந்த மே மாதத்துல இருந்து இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வியாதி தொந்தரவுகள்ல இருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் இருக்கிறாங்க. தாயாருடைய முழு ஒத்துழைப்பும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்ப மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அங்க அவங்க தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நாள் வரைக்கும் தாயாரினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருந்தவங்க இப்போ உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த வெளிநாட்டுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இப்படி பல்வேறு நபர்கள் சேர்ந்து இந்த மகர ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையை வளர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி முழுமையான ஒரு வளர்ச்சியையும் பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த காலகட்டம் விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள், இவர்கள் பாத்தீங்கன்னா விளையாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபாடு அப்படின்றது இருக்காது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படியே ஈடுபாடு இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த பயிற்சியில ஈடுபடுறது அதெல்லாமே இல்லாம இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மகர ராசி என்பர்கள் பொதுவாக எந்த விளையாட்டு துறையில இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷூட்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது துப்பாக்கி சூடும் விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவர்களாலதான் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த மகர ராசி என்பர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தொலைநோக்கு பார்வை, அதே மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த மாதிரியான விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போகக்கூடிய அளவிற்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு வருமான உயர்வு, உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இது எல்லாத்தையுமே உங்களுடைய அலுவலகத்துல பெறக்கூடிய ஒரு நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வேலை கிடைக்கும். வேலை போயிடுச்சு அப்படின்லாம் நீங்க வருத்தப்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமே கிடையாது. 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை தேடக்கூடிய முயற்சியில ஈடுபடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது
குரு தசை, சனி தசை இந்த மாதிரியான 2 தசாபுத்திகள் இந்த இதுலதான் இருப்பாங்க. மேக்சிமம் சனி தசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அது எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியில கொஞ்சம் நிவாரணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குரு தசையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த சுற்றுப்பயணத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முத்திரையை நீங்க போற இடத்துல எல்லாம் செஞ்சுட்டே வரணும். எப்படி ஒரு பாவனாசம் படத்துல அந்த கமல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தான் வந்துட்டு போனதை சொல்லிட்டு வருவாரோ அந்த மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ உங்களுடைய நாலேஜ நீங்க அங்க கொடுத்துக்கிட்டே வரணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ அங்க பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா இது கண்டிப்பாக இந்த 45 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை அறிய விரும்புறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.